பாலு மகேந்திராவோட வீடு படம் ஆரம்பத்துல இருந்தே ஒரு 2 லேயர்ஸ கேரி பண்ணிட்டே இருக்கும். ஒண்ணு, இந்த செங்கல்ல, சிமெண்டால ஆன ஒரு கட்டடம் எப்படி வீடா மாறுதுன்னு. இன்னொன்னு, அந்த வீட உருவாக்கும்போது, அந்த வீட்ட உருவாக்குற மனுஷன் என்னவா மாறி நிக்கிறான்னு. நம்ம பொதுவா சொல்ற ஒரு ஃப்ரேஸ் இருக்குல்ல, "வீட கட்டிப்பாரு, கல்யாணத்த பண்ணிப்பாரு" அப்படின்ட்டு. இதுல கல்யாணம் பண்றத விட வீட கட்டுற ப்ராசஸ் அவ்ளோ கஷ்டம்ன்றத காமிச்சிருப்பாங்க. ஏன்னா, ஒருத்தன் வீடு கட்டுறான்னா, அந்த வீடு கட்டுற ஆரம்பத்துல இருக்கிற மாரியே வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இல்ல. இதுல மனி மேனேஜ்மென்ட், ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட்லாம் கத்துக்கிறத தாண்டி, பர்சனாலிட்டியாவே அவன் அவ்ளோ மாறி நிக்கிறான். புறத்துல ஒரு வீட்ட கட்டி முடிக்கும்போது, அவன் அகத்துல ஒரு வீடு கட்டப்பட்டு இருக்கு. இந்த படத்தோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுல ஒரு பொண்ணு வீடு கட்டி முடிக்கிறா. யோசிச்சு பார்த்தா, அந்த டைம்ல பெண்களுக்கு சொத்துரிமையே இல்ல. அப்போ ஒரு பொண்ணு தானா சம்பாரிச்சு, தனக்குன்னு ஒரு சொத்த உருவாக்கிக்கிறா. இது பாலு மகேந்திராவோட அம்மா அவங்க எப்படி வீடு கட்டுனாங்கன்றத பார்த்து இன்ஸ்பயர் ஆயி எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த மாரி ஒரு பொண்ணு சுயமா சம்பாரிச்சு, தனக்காக ஒரு சொத்த உருவாக்கிக்கிறான்ற ஒரு பெண்ணியத்துக்கான ஸ்டாண்டர்ட பயங்கர கிளாசிக்கா காமிச்சிருப்பாங்க. அதனாலவே இந்த படம் இன்னும் ஒரு ஸ்டாண்டர்ட செட் பண்ணுச்சு. அடுத்து இந்த படத்தோட ஸ்பெஷல் இதோட மியூசிக். இளையராஜா மியூசிக்க. அந்த டைம்ல இளையராஜா ரொம்ப பிஸியா இருந்தாருன்ற காரணத்துக்காக, இந்த முழு படத்துக்கான பாடலை நீங்க உருவாக்கி குடுங்கன்னு கேட்கறதுக்கு தயக்கப்பட்டுட்டு, இளையராஜாவோட "ஹவ் டூ நேம் இட்" அப்படின்ற ஆல்பத்திலேருந்து ஒரு ரூட்டட் பீஸ மட்டும் எடுத்து, அதுக்கு ஒரு சின்ன தொகை குடுத்து அத படம் முழுக்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. படம் முழுசா உருவாக்குனதுக்கு அப்புறம் இளையராஜாட்ட மியூசிக்கோட பாலு மகேந்திரா காட்டும்போது, "உங்களோட "ஹவ் டூ நேம் இட்க்கு" இப்ப பேர் இருக்கு. இட் இஸ் கால்ட் வீடு அப்படின்ட்டு சொன்னாராமா. இந்த மாதிரி படத்தோட உருவாக்கத்துல அத்தன அழகான கதைகள் இருக்கிற மாரி, இந்த படமும் அத்தனை அழகான கதை நிறைஞ்சது. எனக்கு இந்த லோன் போட்டு வீடு கட்டுறவங்கள பார்க்கும்போது ஒரு அவர்ஷன் இருக்கும். ஏன் இத்தன பெரிய சுமைய சுமக்குறாங்க? இது எவ்ளோ பெரிய பாரம்? அப்படி என்ன அவசியம்? அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும். ஆனா, இந்த படம் அத்தனைக்கும் பதில் சொன்னுச்சு. நமக்குன்னு ஒரு கூரை இருந்தா, எவன் நம்மள வெளிய போடான்னு சொல்லுவான்? அப்படின்ற ஒரு கேள்வி மூலமா எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னுச்சு.